இரண்டாவது தாவீது பராக்கிரமசாலி என்று சொல்லி வாசிக்கிறோம். பராக்கிரமசாலி என்று சொன்னால் மைட்டி வேலியன் மேன் என்று சொல்லி இரண்டு வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். மைட்டி என்றால் பவர், வேலியன் மேன் என்று சொன்னால் திறன், எபிலிட்டி என்று அர்த்தம். சிலருக்கு நிறைய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார், பயன்படுத்தவே மாட்டார்கள். சிலருக்கு கர்த்தர் கொஞ்சம் கிருபைகளை தான் கர்த்தர் கொடுத்திருப்பார், அழகாய் கர்த்தருக்கென்று பயன்படுத்துவார்கள். டூமினோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இரண்டு வார்த்தைகள் பிரிகிறது. ஒன்று டைனமோ. டைனமோ என்றால் அந்த காலகட்டங்களில் நாம் சைக்கிள் ஓட்டி இருப்போம். அப்பொழுது டயரோடு சேர்ந்து அந்த டைனமோ உரசும் பொழுது கிராஜுவலா ஒரு பவர் வரும், அதற்கு பேர் டைனமோ. டைனமைட் என்றால் அது பாறைகளை உடைத்து சிதறடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சிம்சோனும் கூட ஒரு டைனமைட் போல, அவர் உடனே வெடிச்சு சிதறி தானும் செத்து 3000 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டார் பாருங்க, அதற்கு பேர் டைனமைட். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் பராக்கிரமசாலியாய் தாவீதை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஆவியானவரோடு கிராஜுவலா டிராவல் பண்ணா நிச்சயமாய் சொல்லுகிறேன் நாம் பராக்கிரமசாலியாய் இருப்போம். ஈபோர் என்ற எபிரேய வார்த்தைக்கு வல்லமை உள்ளவன் என்பதாக பொருள்படுகிறது. கர்த்தர் கொடுத்த கிருபைகளை திறன்பட பயன்படுத்துகிறவன் என்பதாக பொருள்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கையிலே வல்லமையான மைட்டி வேலியன் மேனாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், பராக்கிரமசாலியாக பயன்படுத்துவார். பராக்கிரமசாலியே பயப்படாதே, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி என்று சொன்னால் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது என்று சொல்லி வைத்துக் கொள்வோமே, அங்கே தோனி வருகிறார், விராட் கோலி வருகிறார், ரோஹித் சர்மா வருகிறார், சஞ்சு சாம்சன் வருகிறார், இவர்களெல்லாம் வருகிறார்கள். அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது இங்க இருந்து கமெண்ட்ரி கொடுப்போம், இந்த பாலை அப்படி அடிச்சிருக்க கூடாது, இந்த பாலை இப்படி அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய கைகளிலே பேட்டை கொடுத்து களத்திலே நிப்பாட்டும் பொழுதுதான் தெரியும் அந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்றது என்று சொல்லி திக்குமுக்காடி கொண்டிருப்போம். தேவ பிள்ளைகளே, அங்க வருகிற தோனி ஆகட்டும் மற்றவர்கள் ஆகட்டும் அந்த பாலை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரிஞ்ச முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுனாலதான் அவங்க எல்லாம் ஸ்டாரா இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், தேவனுடைய கைகளிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. முயற்சியும் பயிற்சியும் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றும். பிரியமானவர்களே, பெரிய ஸ்டாராய் மாற்றிவிடும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று இருக்கிறது. உங்களையும் கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பெரிய ஸ்டாராய் மாற்றுவார். சங்கீதம் 78:72 வாசிக்கும் பொழுது தாவீது தன் இருதயத்தில் உண்மையும் கைகளின் திறன் என்று சொல்லி வாசிக்கிறோம். கைகளின் திறன் என்று சொன்னால் விடாமுயற்சி. பிரியமானவர்களே, விடாமுயற்சி, ஃபைட்டிங் ஸ்பிரிட். அப்படி விடாமுயற்சியோடு அவன் இருந்ததினாலே அவன் ஒரு பெரிய ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விடாமுயற்சியோடு தேவனிடத்தில் ஜெபித்து பாருங்கள்.